திரு நரசிம்மா அவர்களின் கால சக்கரம். அந்த பெண்ணின் முகம் கருத்தது. திருவிழிமிழலை சபேசையரோட பொண்ணு பாட்டி. என் பேர் லல்லி. அட, நம்ம சபேசன் பொண்ணா நீ? எப்படி இருக்கான் சபேசன்? என்னடிம்மா, அம்பாள் பேர் லலிதாம்பிகை தானே? அதைத்தானே உனக்கு வச்சா? அதை லல்லி பல்லின்னு சுருக்கி வச்சிட்ருக்கே. பாட்டி சொன்னதும் தன் பிறந்து வீட்டு ஞாபகம் வந்துவிட்டது அவளுக்கு. எங்கள் அப்பாவை உங்களுக்கு தெரியுமா பாட்டி? அவளிடம் ஆச்சரியத்துடன் கேட்டாள் லல்லி. தெரியுமாவது? சின்ன வயசில் சோத்துக்கு அலைஞ்சான் பாவம். கோவணம் கட்டிக்க கூட துணி இல்லடி அவங்கிட்ட. நான் தான் எங்கள் ஆத்துக்காரர் வேஷ்டியை கிழித்து அவனுக்கு தெரியாமல் கொடுப்பேன். அது கிடக்கட்டுண்டி. நோக்கு, சித்த சுவாதீனம் இல்லாமல் ஒரு அக்காக்காரி இருந்தாளே, சுவரை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாளே, இப்போ எப்படிம்மா இருக்கா? அந்த பெண் பற்களை நரவென்று கடிக்கும் சத்தம் அந்த புது கனவுக்கு நன்றாக கேட்டது. பாட்டியிடமிருந்து தப்புவது எப்படி என்று யோசிக்கலானான். ஏண்டா சந்துரு, உங்கள் அண்ணா, அவன் பேர் என்ன, குஞ்சுதப்பன் தானே? அவனுக்கு கல்யாணம் நடந்ததே, குழந்தை குட்டி ஏதாவது இருக்கா? இன்னும் இல்லை பாட்டி. ஏண்டா, பாவம், கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகிடுத்து. இந்த காலத்து பையன்கள் பஞ்சகச்சம் கட்டுறதுக்கு மட்டுமே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. பாவம் சந்துரு, புது மனைவியின் எதிரே அவமானம் பிடுங்கி தின்றது. எல்லாம் கிடக்கட்டுண்டா. 2 மாதத்துக்கு முன்னாடி அடி வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணிண்டாயாமே. இப்போ தேவலையா? நிறைய வாழைத்தண்டு சேர்த்துக்கோடா, தேவலையாயிடும். ஏண்டிம்மா, நல்லா சமைப்பியோல்லையோ? சந்துரு தன் புது மனைவியை இழுத்து கொண்டு தலைதெறிக்க ஓடினான். இன்னும் சிறிது நேரம் அங்கே நின்றால் பாட்டி விவாகரத்தே செய்து விடுவாள். அதே சமயத்தில் கோவிலிலிருந்து வேகமாக வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் பட்டப்பா. பாட்டிக்கு ஆச்சரியம். ருத்ரம் சொல்லப்போன பிள்ளை ரௌத்ரமாய் வந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். என்னடா பட்டு, எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? தன் அம்மாவுக்கு பதில் சொல்லாமல் முற்றத்தில் அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருந்த லோகுவின் முன் போய் நின்றார். லோகு பதற்றத்துடன் அவரை பார்த்தாள். என்னாச்சுன்னா? ருத்ரம் சொல்லிகிட்டே இருந்த, திடீர்னு எல்லாமே மறந்துடுத்து. என்ன ஆச்சரியமாக பார்க்குற? ருத்ரம் சொல்கிறதுக்காகவே பிறந்தவண்டி நான். என்னாலேயே நம்ப முடியல. பாட்டியின் முகவாயில் கை வைத்தான். என்னடா கூத்து இது? எல்லோரும் உங்ககிட்ட வந்து ருத்ரம் கத்துப்பா, எப்படிடா நீ மறந்தே? தெரியலையேம்மா, நான் சுத்தத்தாம்மா கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கேன். நீங்கள் சாதம் கூட சாப்பிடலையே, தோசை மட்டும்தானே சாப்பிட்டேன். தோசை மாவையும் மடியாத்தானே வச்சுருந்தேன். ஏடி, தோசைக்கு ஏதோ தொட்டுக்க போட்டிய, அதுக்கு பேர் என்னடி? வெறும் கருவேப்பிலை துவையல் தானா? நம்ம மாத்தில் மரத்துலேருந்து பறிச்சது தான். இந்த மாதிரி என் வாழ்நாளில் நடந்ததே கிடையாதுடி. சாமா ருத்ரம் சொல்லிட்டு இருக்கான். நான் எழுந்து வந்துட்டேன். தன்னையே நொந்து கொண்டு கொலைப்புறமாக சென்றார் பட்டப்பா. பூநூலை காதில் சுற்றி கொண்டு செம்பில் ஜலத்துடன் மறைவிடத்தை நோக்கி சென்றவரின் பார்வை கருவேப்பிலை மரத்தின் மீது பதிந்தது. கீழே பூமி தோண்டப்பட்டதன் அடையாளம் நன்கு தெரிந்தது. சந்தேகத்துடன் அந்த இடத்தை வெறித்து பார்த்தவர் அதை ஒரு கழியின் உதவியோடு தோண்டினார். அவரை சிரமப்படுத்தாமல் ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த மண்டை ஓடு வெளிப்பட்டது. பட்டப்பாவின் ரத்தம் கொதித்தது. இப்பொழுது புரிந்துவிட்டது அவருக்கு. அந்த மந்தை ஓட்டின் தாமசம் கருவேல மரத்தின் வழியாக இலைகளில் பாய்ந்திருக்கின்றது. அது தெரியாமல் லோகுவும் அந்த இலையை வைத்து துவையல் செய்திருக்கின்றாள். தாமசம் கலந்து துவையல் சாப்பிட்டதால் தான் மூளை மழுங்கி ருத்ரம் மறந்துவிட்டது. எல்லாமே சங்குவால் வந்த வினை. சங்கு, அவர் அலறிய அலறலில் கும்பை கிராமமே அதிர்ந்து நின்றது. லாடன் சங்குவை மீண்டும் மீண்டும் எச்சரித்தான். பார்த்து செய் சங்கு, இதில் ஏவல் செய்யறதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் இருக்குது. முதலாக பண்ண போகிற, ஜாக்கிரதை. அவன் தந்த துணிப்பையில் கட்கத்தில் பொறுக்கி கொண்டு கிளம்பினான் சங்கு. லாடனை தன் சைக்கிளில் அவனை திருநாகேஸ்வரத்தில் கொண்டு விட்டான். அங்கிருந்து பொடிநடையாக கும்பைக்கு சென்று கொண்டிருந்தான் அவன். முதல் முறையாக அன்று அபிச்சார பிரயோகம் செய்யப்போகின்றான் என்பதால் லாடனே அதற்கு தேவையானதை வாங்கி கொடுத்திருந்தான். எலந்தை குச்சி, மூங்கில் குச்சி, வில்வக்குச்சி, மஞ்சள், கடுகு, சிவப்பு மிளகாய், நாயுருவி, வெல்லம், நெய், குந்துமணி, கோட்டான் ரத்தம் எல்லாமே அந்த பையில் இருந்தன. இப்பொழுது சங்குவுக்கு தேவை ஏவல் செய்ய ஒரு இலக்கு.
யாரை இலக்காக இருத்தலாம்? தனக்குள் யோசித்தபடியே சென்ற சங்குவை அழைத்தபடியே வந்தார் கணேச கனபாடிகள். டேய் சங்கு, நேக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியாடா? சொல்லுங்கோ. உங்கள் கிராமத்தில் கீழத்தெருவில் இருக்காரே வாசுதேவ ஐயர், அவாத்தில் இன்னைக்கு ஸ்ராத்தம், அம்மா கொடுக்குறா, தானம் வாங்கிக்க வர்றேன்னு நான் சொல்லி இருந்தேன். போக முடியாதபடி ஒரு அசத்தர்ப்பம். கொஞ்சம் மாமிக்கிட்டே சொல்லிடேன். சரி, தலையை அசைத்தான் சங்கு. கீழைத்தெரு வாசுதேவ ஐயர் வீடு அவனுக்கு தெரியும். அந்த ஊரிலேயே மாடு வீடு கட்டியவர் அவர் மட்டும்தான். மெத்தமும் படித்தவர். ஆங்கில படிப்பு படித்து தொல்பொருள் மற்றும் சரித்திர பேராசிரியராக வேலை பார்த்தவர். கும்பேஸ்வரர் கோவில் உற்சவ கமிட்டிக்கு தலைவராகவும் இருந்திருக்கிறார். வேதவாகினி என்கின்ற பத்திரிகையும் நடத்தி வந்தார் அவர். அந்த பத்திரிகையில் அவர் எழுதிய கட்டுரை ஒன்று பிரச்சனையாக ஆகி ஊர் மக்களுக்கும் அவருக்கும் தகராறு ஏற்பட்டுவிட்டது. அன்று முதல் ஊர் காரியங்களிலிருந்து ஒதுங்கி இருக்கின்றார். பள்ளியில் படித்து கொண்டிருந்த அவரது ஒரே பிள்ளை சிவராமனுக்கு திடீரென்று பைத்தியம் பிடித்துவிட்டது. தன் அப்பா அம்மாவை அறிவாள் மனையால் வெட்ட வந்தான். அவனை பிடித்து அடக்கி இப்பொழுது குணசீலத்தில் சங்கிலியால் கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சியில் வாசுதேவன் படுத்த படுக்கையாக ஆகிவிட்டார். பாவம், அவர் மனைவி சுந்தரிதான் அவருக்கு எல்லாமே. அந்த சுந்தரி மாமி கோவிலுக்கு செல்வதில்லை, சுபகாரியங்களுக்கும் வருவதில்லை. அவர்களோடு ஊரில் யாரும் உறவு வைத்து கொள்ளவும் இல்லை. அவர்கள் வீட்டு கதவு எப்பொழுதும் மூடிதான் இருக்கும். வாசுதேவன் கையால் விளங்காமல் போய்விட்டது. வாய்க்கோணி பேசின் திறனும் அவருக்கு போய்விட்டது. கும்பேஸ்வரர்கிட்டே வாலாட்டினா அவன் தண்டிக்காமல் இருப்பானா என்று அடிக்கடி பெரியப்பா சொல்வதை கேட்டிருக்கிறான். அதனால் எதற்காக அவர் தண்டனை அனுபவிக்கிறார் என்று பெரியப்பா அவனிடம் சொன்னதில்லை. ஒரு முறை இவன் கேட்டு அதற்கு பதிலளிக்காமல் அவர் மழுப்பி விட்டார். கீழைத்தெருவில் நுழைந்த சங்கு நேராக வாசுதேவ ஐயர் விட்டு கதவை தட்டினான். சுந்தரி மாமி கதவை திறந்தாள். சோகமான விழிகள் இவனை வியப்புடன் பார்த்தன. கணேச கனபாடிகளுக்கு முக்கியமான வேலை வந்துடுச்சான். அதனால் அவரால் வர முடியாதா? திகைத்தாள் மாமி. வர முடியாதா? ஐயையோ, தானம் வாங்கிக்க வரேன்னு சொல்லி இருந்தாரே, இப்போ என்ன பண்ணுறது? மாமி பரிதாபமாக கையை பிசைந்தபடி நிற்க அவள் நின்ற விதம் சங்குவிற்கு பாவமாக இருந்தது. மாமி, நான் தானே வாங்கிக்கிறேன், நீயா? மடி கொஞ்சம் குறைவுதான், வேணும்னா உங்காத்திலேயே குளிச்சிடவா? எதையோ யோசித்தவள் சரி வா என்று சங்குவை உள்ளே அனுமதித்தாள். நீ போய் கொல்லையிலே குளிச்சுட்டு வா, மாமாவோட புது வேட்டி அங்கவஸ்திரம் இருக்கு, தரேன், கட்டிக்கோ என்றபடி உள்ளே போக அவன் மாமியை பின்தொடர்ந்தான். ஹாலில் கிழிந்த நாராய் கிடந்தார் வாசுதேவ ஐயர். அவருடைய மங்கி போன கண்கள் இவனை கேள்விகளுடன் பார்த்தது. உடலில் சக்தியெல்லாம் குன்றி எலும்புகள் துருத்தி கொண்டு நின்றதை கண்டான் சங்கு. நம்மோட தியானாவோட பையன் வந்திருக்கான். சுந்தரி மாமி அவர் காதலியை குனிந்து சொன்னாள். அவருக்கு முகத்தில் கொஞ்சம் மலர்ச்சி தோன்றியதை கவனித்தான் சங்கு. உங்கள் அப்பா சிராத்தமோன்னு தானம் வாங்கிக்க வந்திருக்கேன். தலையை நிமிர்த்தாமல் மாமி சொல்வதே அவர் பதிலுக்கு எதிரோ சொன்னார். வார்த்தைகளாக வெளிப்படாமல் தகர டப்பாவில் கோலி குண்டுகளை போட்டு ஒலிக்கியது போல் ஒலி அவரிடமிருந்து வந்தது. மாமிக்கு மட்டும்தான் ஏதோ புரிந்தது. சங்கு, ஓ பெரியப்பா கோவிச்சுக்க போகிறாருன்னு கவலைப்படுறார். எதுக்கு கோவிக்கணும்? நோக்கு தெரியாதுடா. மாமாவுக்கும் உங்கள் ஆத்துவளுக்கும் ஜென்ம பகை. உன்னோட தாத்தா நீலகண்ட ஐயருக்கும் இவருக்கும் அப்படித்தானே அடிதடியே நடந்தது. பார்த்துக்கோயேன். எதுக்காக மாமி இதெல்லாம்? இப்போ எதுக்கு? நீ போய் குளிச்சுட்டு வா. மாமி சமையலறையை நோக்கி நடந்தாள். சங்கு புழக்கடை பக்கமாக செல்ல வாசுதேவ ஐயரின் கண்கள் இப்படியும் அப்படியுமாக சுழன்று ஹாலின் மூலையில் இருந்த புத்தக அலமாரியின் மீது பதிந்தது. குறிப்பிட்ட அந்த புத்தகத்தின் மீது பார்வை நிலை கொத்தியது. அந்த புத்தகத்தையே வெறித்து பார்த்தார். குளித்து முடித்து விட்ட சங்கு மாமி தந்த புது வேட்டியை கட்டிக்கொண்டு வந்து நின்றான். மாமி, நான் ரெடி, கொஞ்சம் இருடாப்பா, இன்னும் சமையல் ஆகலை. மாமாவை வேற குளிப்பாட்டி தயார் பண்ணணும். நான் வேணா குளிப்பாட்டுறேனே. குளிப்பாட்ட முடியாதுடா, ஈரத்துணி போட்டு ஒத்தி எடுக்கணும், அவ்வளவுதான். புரட்டி போட்டு முதுகு பக்கம் துடைக்கணும். உன்னால் முடியாது. இல்லை மாமி, நீங்கள் சமையலை கவனிங்கோ, நான் மாமாவை கவனிச்சுக்கிறேன். மாமாவை நோக்கி சென்றான் சங்கு. மாமா ஏதோ
தண்டனையை அனுபவிக்கின்றீர்களாமே, என்ன அது? தன் கண்களை அவர் உடல் முழுவதும் பாய விட்டான். அவனுக்குள் ஒரு யோசனை. காலியாக கிடந்த மரநாற்காலி ஒன்றை கொல்லைப்புறத்துக்கு எடுத்துச் சென்று கிணற்று பக்கமாக போட்டான். மாமாவை அப்படியே இரு கைகளாலும் வாரி எடுத்துக்கொண்டு பின்புறம் வந்த சங்கு நாற்காலியில் அவரை கிடத்தினான். கொல்லைக்கதவை தள்ளி சாத்தியவன் மாமாவின் வேட்டியை உருவி எறிந்தான். குளிர்ந்த காற்று வாசுதேவையரின் உடலை தழுவ பல வருடங்கள் கழித்து ஏற்பட்ட இந்த இதமான உணர்வை மூடியிருந்த கண்களோடு அவர் அனுபவித்தார். அவர் சூரிய ஒளி உடம்பில் பாய்ந்து நைந்து போன நரம்புகளிலும் இரத்த நாளங்களிலும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியது. கிணற்று நீரை சேந்தி மாமாவை குளிப்பாட்ட ஆரம்பித்தான். அங்கிருந்து சோப்கட்டியை எடுத்து அவர் உடலில் தேய்க்க ஆரம்பித்தான். தற்செயலாக அவரது இடது தொடையில் அவன் பார்வை பதிந்தது. கருத்து கொண்டிருந்த அவரது தொடையில் மச்சம் போன்ற ஒரு மடிப்பு. சங்குவின் லாடன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ஏவலுக்கு இலக்கானவர்களின் உடலில் இப்படி மடிப்புகள் தோன்றும். அதாவது அவர்கள் உடலை பிரயோகத்தின் மூலம் கட்டியிருக்கிறார்கள் என்று அர்த்தமாம். அது சட்டென்று பெரியப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. பெரியப்பா சொன்ன தண்டனை இதுதானா? அப்படியென்றால் தண்டனை கொடுத்தவர் யார்? அதற்குள் சுந்தரி மாமி பதைப்புடன் புழக்கடை பக்கம் வந்தவள் அந்த காட்சியை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். மாமா ஆனந்தமாக குளித்து கொண்டிருந்தார். அங்கு வந்த மாமியை பார்த்து மெலிதாக ஒரு புன்னகை. என்னால் நம்பவே முடியலையேடா. மாமா குளிக்கிறதையா? இல்லை, மாமா இப்படி சிரிக்கிறது. மாமாவுக்கு டவல் கொண்டாங்கோ. சங்கு மாமி மெல்ல ஓடினாள். கவலைப்படாதீங்கோ, நான் சொல்ல போகிற முதல் பிரயோகம் உங்கள் மேலே தான். உங்கள் உடம்புல இருக்கிற பிரயோகத்தை அவிழ்த்து உங்களை விடுவிக்க போகிறேன் தனக்குள் கூறிக்கொண்டான். அவனுக்கு உடனே இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வந்தது. அப்படி பிரயோகங்களை விடுவிக்கும் பொழுது யார் ஏவல் செய்து கொண்டார்களோ அவர்களுக்கு உடம்பு முடியாமல் போகும்னு சொன்னானே லாடன். மாமி கனவுள் கண்கள் பனிக்க டவலுடன் வந்தாள். இவர் கொல்லைப்புறம் வந்து எவ்வளவு வருஷமானது தெரியுமா? எல்லாமே படுக்கையிலே தான். அவர் சமையல் அறைக்குள் மீண்டும் புகுந்து கொள்ள மாமாவுக்கு வேட்டி உடுத்தி விபூதி பூசி கம்பீரமாக நாற்காலியில் உட்கார வைத்தான். அவரை பார்த்து சுந்தரி அழவே ஆரம்பித்து விட்டாள். ஒரு காலத்தில் இப்படித்தாண்டா கம்பீரமாக கோவிலுக்கு போவார். கச்சம் உடுத்திண்டு சிவப்பு சால்வியை போத்திண்டு நடந்து போனார்னா அந்த மகேஸ்வரனே நடந்து போகிறாப்புல இருக்கும். மாமாவுக்கு வைத்தியன்றது பார்க்கலையா நீங்கள்? என்னடா இப்படி கேட்டுட்டேன்? என் கூட பிறந்தவனே சுவாமி மலையில் டாக்டராக இருக்கான். அவன் அழைச்சிட்டு போய் பட்டணத்தில் காட்டாத பெரிய டாக்டர்களே இல்லை. ஒன்றும் நடக்கலை. கர்ம வினையை அனுபவிச்சுத்தானே ஆகணும். ரெண்டாவது சொஸ்தமாகணும்னு வியாதியஸ்தர்களுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. எங்களோட பிள்ளை சிவராமனுக்கு சித்தப்பிரமை பிடிச்சி எங்களையே வெட்ட வந்தான். அவன் நிலைமை பயங்கரமாக போய் குணசீலத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டோம். அவனை சங்கியில் கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி கன்றாவியை கண்ணால் பார்த்துட்டு இன்னும் உயிரோடு இருக்கோமேடா. சிவராமனுக்கு ஏன் அப்படி ஆச்சு தெரியலடா. நல்லா படிக்கிற பையன். திடீர்னு ஒரு நாள் நான் தான் சூரியனை கண்டுபிடிச்சேன்னு சொன்னான். என்ன ஏதுன்னு கவனிக்கிறதுக்குள்ளேயே முத்தி போச்சு. எல்லோரையும் அடிக்க ஆரம்பித்தான். எங்கள் அண்ணாவையே அவனை குணப்படுத்த முடியும்னு தோணலேன்னு சொல்லிட்டான். மாமாவை ஏதாவது பண்ணிவிட போகிறானோன்னு குணசீலத்தில் கொண்டு சேர்த்துட்டோம். இப்போ எப்படி இருக்கான் சிவராம? யாருக்கு தெரியும்ப்பா. உன்னை விட 2-3 வயசு பெரியவனாக இருப்பான். ஆமாம், உங்கள் அப்பா கல்யாணத்தும் போது அவனுக்கு 2 வயசு. நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் எல்லோரும் வந்திருந்தோம். மாமி, எங்கள் அப்பா எப்படி செத்து போனா? இப்போ எதுக்குடா பழைய கதை? நீ வா, தானம் வாங்கிக்கோ. மாமி நைஸாக பேச்சை மாற்றியபடி மீண்டும் சமையலறைக்குள் அடக்கிலம் புகுந்தாள். மாமி பரிமாறிய சாப்பாட்டை முடித்து கொண்டு தட்சிணையை வாங்கி கொண்டவன் தயங்கி நிற்பதைக் கண்டு மாமி வியப்புடன் பார்த்தாள். என்னடா சங்கு, ஏதாவது வேணுமா? மாமாவை எல்லா டாக்டர்கிட்டையும் காட்டினீங்க. கர்மவினை டாக்டர்கிட்டே காட்டினீங்களா? என்னடா சொல்கிற நீ? மாமி, நேக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா? எதுக்குடா? மாமாவை குணமாக்க நீ எப்படா டாக்டருக்கு படித்த? சங்கு அவள் கேலியை அலட்சியம் செய்தான். உங்கள் கூட பிறந்தவன் டாக்டர்னு சொன்னீங்கோ. பட்டணத்தில் பெரிய டாக்டர்லாம் பார்த்தான்னு சொன்னீங்கோ. கர்ம வினையை அனுபவிக்கிறோம்னு சொன்ன நீங்கள் அந்த கர்ம வினையை தீக்கிற டாக்டரை பார்க்க வேண்டாமா? யாருடா அது? குழம்பி போனாள் மாமி. நான் தான். டேய் சங்கு, நேக்கு ஒன்றும் புரியலடா. மாமாவோட
பரம வைரி உங்கள் தாத்தாவும் பெரியப்பாவும். எந்த அளவுக்கு அவ 2 பேரும் விரோதிகளா, அந்த அளவுக்கு ஆப்த சிநேகிதனா மாமாவும். உங்கள் அப்பாவுக்கு தியானாவும், இன்னும் சொல்லப்போனால் உங்கள் தாத்தாவும் பெரியப்பாவும் சேர்ந்து தான் இவரை என்னமோ பண்ணிட்டான்னு கூட பேச்சு அடிபடுறது. நான் அதை நம்பலை. இந்த காலத்தில் போய் ஒன்று மட்டும் சொல்கிறேன்டா, தியானாவோட பையன் எங்கள் ஆத்துக்கு வந்து தானம் வாங்கிட்டு போனதே எனக்கு முழு திருப்தி. நீ இங்கே வந்தது கூட உங்கள் பெரியப்பாவுக்கு தெரிய வேணாம். மாமி கிளம்பிப்போன்னு சொல்லாமல் சொல்ல சங்கு பிடிவாதமாக நின்னான். மாமி, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கோ, மாமாவை குணப்படுத்தி காட்டுறேன். இன்றைக்கி ராத்திரிக்குள்ளேயே. இன்றைக்கே வா. உங்கள் ஆற்றுல ஒரு சின்ன ஹோமம் மட்டும் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ராத்திரி. ராத்திரி வேளையில் என்ன ஹோமம்டா? மாமி வியப்படைந்தாள். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இந்த பைய பத்திரமா வச்சுக்கோங்க, நான் சாயங்காலமாக வர்றேன். மாமி அதை வாங்கி கொண்டாள். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் மாமி. என்னடா? நீங்கள் ராத்திரி ஆற்றுல தங்க வேண்டாம், உங்கள் அண்ணா ஆற்றுக்கு போயிடுங்கோ. ஏண்டா? மாமி சந்தோகத்தோடு கேட்டா. ஏன் எதுக்குன்னு கேட்காம தயவுசெய்து நான் சொன்னபடி செய்யுங்கோ. விடுவிடுவென்று நடந்து சென்ற தங்குவை மலைப்புடன் பார்த்தாள் மாமி. சங்கு வீட்டிற்குள் நுழைந்த பொழுது அவனுக்கு கோபாவேசத்துடன் காத்திருந்தாள் பட்டப்பா. சண்டாளா, உன்னால் எனக்கு ருத்ரம் சொல்ல முடியாமல் போச்சு. அந்த கருவேப்பிலை மரத்தடியிலே நீ புதைச்சி வச்ச சனியனை குப்பை தொட்டியில் தூக்கி எறிஞ்சாச்சு. இனிமே இந்த மாதிரி காரியமெல்லாம் பண்ணுறதா இருந்தால் இந்த வீட்டை விட்டே ஓடி போயிடு. கத்தியபடியே இறங்கி கோவிலை நோக்கி சென்றார் பட்டப்பா. சங்கு தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்து விட்டான். ஜம்பமாக சுந்தரி மாமியிடம் அன்று இரவே மாமாவை குணப்படுத்துவதாக சொல்லிவிட்டு வந்திருந்தவன் சுடுகாட்டில் சிரமப்பட்டு தலைச்சென் குழந்தையின் மண்டை ஓட்டை தேடி எடுத்து வைத்திருந்தான். அதில் தானே பிரத்யேகமாக மை தயாரிக்க வேண்டும். இப்பொழுது பெரியப்பா அதை தூக்கி எறிந்து விட்டதாக சொல்லுகிறாரே. ஏமாற்றத்துடன் தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தான். நாளும் கிழமையுமாக நன்றாக அமைந்திருக்க முதலாக பிரயோகம் செய்ய கொண்டு சென்று ஆவலாக காத்திருந்தான். எல்லாமே வீணாகிவிட்டது. சோகத்துடன் வாசல் திண்ணைக்கு சென்று அமர்ந்தான் சங்கு. கிரிஜா அவனிடம் வந்தாள். என்னடா சங்கு, டல்லா இருக்கே? ஒன்றுமில்லை, எரிச்சலுடன் சொன்னான். நீ தேடுறத நான் பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். அப்பா குப்பை தொட்டியில் போட்டதை எடுத்து கொல்லைப்புறத்தில் இளநீர் மட்டைங்க மடியில் அடியிலேயே உன்னோட அந்த மட்டையை ஒளிச்சு வச்சுருக்கேன். சங்குவுக்கு போன உயிர் திரும்பி வந்து விட்டது. ரொம்ப நன்றிடி கிரிஜா, இதை நான் மறக்கவே மாட்டேன். செல்லமாக அவள் தலையில் தட்டிவிட்டு கொல்லைப்புறத்தை நோக்கி ஓடினான் சங்கு. அன்று மாலை சங்கு வந்ததுமே சுந்தரி மாமி சுவாமி மலைக்கு கிளம்பி விட்டாள். என்னவோ நீ சொல்றியேன்னு போகிறேன். மாமாவுக்கு இன்றைக்கி பலகாரம் இட்லி பண்ணி வச்சுருக்கேன், 2 பேரும் சாப்பிட்டுடுங்கோ. 1000 ஜாகிரதையை சொல்லிவிட்டு மாமி நம்பிக்கை இல்லாமல் திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடந்தாள். சங்கு நிம்மதியுடன் வீட்டுக் கதவை அடைத்தான். மாமி காலையில்தான் இனி வருவாள். சங்கு தன் பையில் இருந்த அந்த உபகரணங்களை வெளியே எடுக்க வாசுதேவ ஐயர் கிளியுடன் அவனை பார்த்தார். சுந்தரி மாமி விடியற்காலையிலேயே கும்பைக்கு கிளம்பி விட்டாள். ஊருக்குள் நுழைந்து கீழே தெருவில் இருக்கும் தன் வீட்டை நோக்கி நடந்த பொழுது மணி 7:30 ஆகிவிட்டது. வீடு எந்த கதியில் இருக்கிறதோ இந்த சின்ன பையன் சங்குவை நம்பி தான் கிளம்பி போனது தவறு என்று நினைத்து கொண்டபடியே கதவை தட்டினாள். சிறிது நேர இடைவெளிக்கு பின் கதவு திறந்தது. என்னடா சங்கு, மாமா ரொம்ப படுத்தினாரா என்று கேட்டவள் 1000 தேள் சேர்ந்து கொட்டியது போல அதிர்ச்சியுடன் நின்றாள். வாசுதேவ ஐயர்தான் வாயெல்லாம் பல்லாக அங்கே நின்று கொண்டிருந்தார். என்னடி சுந்தரி, பிறந்தாத்துக்கு போனால் அங்கேயே டேரா போட்டுடுவியா? உனக்காக எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறது? உன் கையால் ஒரு கப் காப்பி போட்டு கொடு. ஐயோ, இது என்ன கனவா நினவா? நிஜந்தாண்டி, அசடு, உள்ளவா. மாமி கையை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு உள்ளே அழைத்து நின்றார். மாமியோ கோவென்று கதறியே அழத் தொடங்கிவிட்டாள். அவளால் இந்த சந்தோஷத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவள் கணவன் முன்பு போல நடக்கின்றார், பேசுகின்றார், சிரிக்கின்றார். என்ன மாமி, எப்போ வந்தேள்? சிரித்து கொண்டே கேட்ட சங்குவை பார்த்ததும் மாமி தடாலென்று அவன் காலில் விழுந்து விட்டாள். சி, எழுந்திரிங்கோ, தயவுசெய்து என் ஹவிழை குறைச்சிடாதீங்கோ. இந்த சந்தோஷம் போதுமடா, சாகிற வரைக்கும் இது போகிறோம். என்ன மாமி,
இதுக்கே இப்படி சந்தோஷப்படுறீங்களே, இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே இன்னொரு சந்தோஷமான செய்தி ஒன்று வரப்போகுது. தயாராக இருங்கோ. இதை விட வேறு என்னடா பெரிய சந்தோஷம் அனுபவிக்க போகிறேன்? மாமி ஆனந்தத்துடன் சொன்னாள். டேய் சங்கு, இன்னைக்கு என் கையால் உனக்கு வடை பாயாசத்தோட சாப்பாடு. எங்கேயும் நீ போயிடக்கூடாது. மாமி உத்தரவு போட்டுவிட்டு சமையலறை பக்கமாக சென்றுவிட சங்கு ராத்திரி இழந்திருந்த தூக்கத்தை ஈடு செய்ய வேண்டி மாடிக்கு சென்று நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தான். பிற்பகலில் வாசுதேவ ஐயர் குளித்துவிட்டு பூஜை செய்து கொண்டிருந்தார். சங்கு மாடியில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். வாசல் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்கவே மாமி போய் கதவை திறந்தாள். அவளுடைய ஒரே பிள்ளை சிவராமன் முகத்தில் புன்னகையுடன் நின்றிருந்தான். அருகே நாமம் இட்டு கொண்டு ஒருவர் நின்றிருந்தார். அம்மா, உங்கள் பிள்ளை சிவராமன் திடீர்னு நேற்று ராத்திரி அலறிக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். காலையில் தான் மயக்கம் தெளிஞ்சுது. இப்போ அவனுக்கு பூரணமாக குணமாயிடுத்துன்னு நினைக்கிறோம். அவனை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறோம். பத்திரமா பார்த்துக்கோங்கோ. கும்பிடு ஒன்றை போட்டுவிட்டு அவர் செல்ல சுந்தரிக்கு அழக்கூட தோன்றவில்லை. கல்லாக உறைந்து போய் நின்றாள். என்னம்மா, என்னாச்சு? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். யாரோ என் தலையில் தட்டினா போல இருந்தது. அப்புறம் ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரல. சிவராமன் பரிதாபமாக சொன்னான். மாமிக்கு சங்கு சொன்னது ஞாபகத்தில் வந்தது. இதோ அவன் கூறியது போல அடுத்த சந்தோஷம் பிள்ளை உருவில் வந்து நிற்கின்றது. சங்குவை மனதளவில் ஒரு மகானாக ஆக்கி அவனை இதயத்தில் ஆராதிக்க தொடங்கிவிட்ட சுந்தரி மாமி பாசத்துடன் பிள்ளையை கட்டி அணைத்தபடியே உள்ளே அழைத்து சென்றாள். சங்கு வீட்டுக்கு சென்ற பொழுது வீட்டில் எல்லோருமே பரபரப்புடன் காணப்பட்டனர். தெரியுமா செய்தி? பட்டப்பாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கால் ரெண்டும் நடக்க முடியாமல் போயிடுச்சு. பேசுனா வாய் திக்கிறது. உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிகிட்டே இருக்கு. சங்கு பாட்டி கவலையுடன் சொல்ல அவன் ஒன்றுமே போசாமல் உள்ளே நடந்து சென்றான். இதைத்தான் அவன் எதிர்பார்த்திருந்தான். எதிரே கிரிஜா வந்தாள். அவளுடைய பார்வை அவனை ஆழமாக ஊடுருவியது. என் அப்பாவை என்ன பண்ணினே என்ற கேள்வி அந்த பார்வையில் தொக்கி நின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.